ஜெயம் ரவி தரப்புல எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டால் டிவோர்ஸ் கிடைக்கும். ஆர்த்தி தரப்புல அவங்க கிட்ட இருக்க சாட்சியங்கள் கொடுக்கப்பட்டு எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டால் இங்க டிவோர்ஸ் கிடைக்காது. ஒரு அடைச்சு வச்சிருந்தோன்ற கான்செப்ட் மாதிரி எல்லாம் அங்க ப்ரொஜெக்ட் ஆச்சு இல்லையா? நீங்க இங்க இருந்து போகும்போது அப்பா அம்மா வீட்டு கதவை தானே தட்டி இருக்கணும். ஏன் அந்த மூணாவது நம்பர் வீட்டுக்கு போனீங்க? பிளான் பண்ணி தான் அவர் வெளியில போனாருன்னும் போது இது முன்னாடியே நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். எங்களுக்குள்ள வந்த இடைவெளி ஒரு பணத்தினாலேயோ இல்ல அதிகாரம்னாலேயோ கட்டுப்பாடோ காரணம் கிடையாது. இந்த மூணாவது நபரோட விஷயத்தினாலதான் பிரிவு ஏற்பட்டுச்சு. யார லைட் ஆஃப் லைஃப்னு சொல்றீங்களோ அவங்க தான் நம்ம வாழ்க்கை இருண்டு போனதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஒரு அடங்கமரு நாயகன் ஒரு பெண் எந்த விதத்துல அடைக்கிட முடியுமா? கோர்ட் ப்ராசஸ் லீகல் ப்ரொசீடிங்ஸ் நோக்கி போயிருப்பாரு. வெளியில வந்து ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்ப்ளீட்டா அசாசினேட் பண்ணி அசிங்கப்படுத்துனீங்கன்னா உங்க குழந்தைங்களை பத்தி கூட நீங்க யோசிக்கலாம் தானே. குழந்தைங்களை பார்க்க விடலன்னு சொல்றீங்க. குழந்தைங்க போன் குழந்தைங்க கிட்ட தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த மெசேஜ் வந்ததோ போன் அடிச்சதோ கிடையாது. போன வருடத்துல மட்டும் நீங்க வெறும் 4 வாட்டி தான் குழந்தைய பார்த்திருக்கீங்க. எங்க வீடோ இல்ல நம்ம இருந்த வீடோ இங்க தவிர்த்து குழந்தைகளை வேற எங்கேயுமே அவங்க மீட் பண்ண விரும்பல. இப்போ இருக்கக்கூடிய அந்த மூணாவது நபர் வீட்டுக்கு குழந்தைய கூப்பிட்டீங்கன்னா எப்படி குழந்தைங்க வருவாங்க? அவங்களோட அம்மா சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் பாட்டுக்கு சீரியல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ரவி அவர்கள் நீங்க மூவி எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சாரு. அவரோட 3 படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 100 கோடி லாஸ். காட்டின பேப்பர்ல எல்லாம் நான் சைன் போட்டேன். என்னதான் சொந்த மருமகனா இருந்தாலும் 25% அவர் சம்பளமாவே வாங்கிக்கிட்டாருன்னு. டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய கேஸ் வந்து முடியாத ஒரு கதையா வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ அவங்களுடைய கேஸ்ல வந்து ஒரு முக்கிய திருப்பமா என்ன அப்படின்னா அவங்க அம்மாவும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, அதே மாதிரி ஆர்த்தி அவர்களும் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன மாதிரியான ஒரு கட்டத்துல இப்போ இருக்கு? லீகல் இதுல வந்து நம்ம என்னன்றதை லாஸ்ட் டைமே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா? கெனிஷா அவர்களும் ஒரு சில விஷயத்த அங்க சொல்லியிருந்தாங்க. கூடவே நமக்கு தெரியும் ரவி அவர்கள் வந்து சொன்ன விஷயத்துல நிறைய அலிகேஷன்ஸ் இருந்தது. அவங்க அம்மா மேலேயா இருக்கட்டும், ஆர்த்தி மேலேயா இருக்கட்டும், அந்த கெனிஷாக்கு சில விஷயம் போட்டு அவங்கள வந்துட்டு யாரும் தவறாக பேசக்கூடாது, லைட் ஆஃப் மை லைஃப், மை கம்பானியன் ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அங்கே போட்டிருந்தாரு. அதற்கு பதிலடியாகத்தான் இவ்வளோ நாளாக நாங்கள் மௌனம் காத்தோம், பட் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கெனிஷா சொன்ன ஒரு மறைமுகமாக சொன்ன ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இல்லை ரவி அவர்கள் கேட்ட கேள்வி ஃபார்மேட்டாக இருக்கட்டும், அவர் சொன்ன சில அக்வசேஷன்ஸ்க்காக இருக்கட்டும், சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ஆர்த்தி அவங்களோட அம்மா சில விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. வித் பர்ஸ்பெக்ட் டு ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் ஒரு தாயினுடைய மனநிலை வந்து தன்னுடைய பெண்ணினுடைய கணவரும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழ்வதாக தான் இருக்கும். 1. 2வது வந்து நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலா மெசேஜ் போட்டேன் தான். ஏன் போட்டேன்னா அப்படியாவது அவர்கிட்ட பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, அப்படியாவது ஒரு பர்சனல் லைஃப் வந்து என் பெண்ணு கூட திரும்ப சேர்ந்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நான் போட்டேன். இன்னொன்னு அவரும் என்னை வாய் நிறைய அம்மா அம்மான்னு தான் அங்கே கூப்பிடுவார். நானும் ஒரு பையனா மருமகனா ஒரு சூப்பர் ஹீரோவா தான் நாங்கள் அந்த இடத்துல பார்த்தோம். எப்பவுமே ஹீரோவா நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஒரு தாயின் கதறல் மாதிரி தான் அதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ப்ளஸ் when it comes to financial thing and like ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டில் பார்க்க போனால் அவங்க நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நான் பாட்டுக்கு சீரியலில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ரவி அவர்கள் தான் வந்துட்டு இல்லை நீங்கள் மூவி எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சாரு. அவரோட 3 படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 100 கோடி லாஸ் அதனால இல்லையா? ஸோ இன்னொன்று காட்டின பேப்பர்லாம் நான் சைன் போட்டேன் அந்த இடத்துல. 1. 2வது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரியும். கேமரா பின்னாடியும் அதுக்கப்புறமும் வந்துட்டு என்ன மாதிரி கைகூப்பி நிற்கணும் அப்படிங்கிற விஷயம், ஃபினான்ஷியர் முன்னாடியும் நிற்கணுன்ற விஷயம் தெரியும். அவர் சொல்றாரு இல்லையா, என்ன அவங்க ஆட்டி விற்கிற பொம்மையாக தான் இவ்வளோ விஷயம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 100 கோடி எனக்கு லாஸு, என்னதான் சொந்த மருமகனா இருந்தாலும் அந்த படங்களுக்கு எல்லாம் 25% அவர் சம்பளமாவே வாங்கிக்கிட்டாருன்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? கூடவே வந்துட்டு இது இந்த ஃபினான்ஷியர்ஸ் பத்தி சொல்லும் போது யாராவது ஒருத்தர் ₹1 நான் ஏமாத்திட்டு முன்னாடி வந்து சொல்லட்டும். முதல்ல அப்படி சொல்ல ஆட்களே இருக்க மாட்டாங்க. நான் தான் இந்த இடத்துல லாஸ்ல போயிருக்கேன். ஓகே, வேற யாராவது இருந்தால் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எனக்கு வந்து பேக்ட்ராப் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் சமாளிச்சு நான் வந்துட்டு இங்கே வந்து நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்ன அலிகேஷன்ஸ்க்கு எல்லாமே. ஸோ என்ன வந்து ஒரு கொடூர மாமியாரா, பணப்பேயா, எங்கே இதில் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி நேத்தி ஆர்த்தி அவர்கள் சில விஷயங்கள் வந்து வெளியில் சொல்லியிருப்பாங்க. என்ன பணப்பேய், அரக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டெஃபினிஷன் கொடுத்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று எங்களுக்குள்ள வந்த இடைவெளி வந்துட்டு ஒரு பணத்தினாலேயோ இல்லை அதிகாரம்னாலேயோ இல்லை இந்த இடத்துல இன்னொன்று பார்க்கும்போது பிற தலையீடோ இல்லை கட்டுப்பாடோ காரணம் கிடையாது. அந்த மூணாவது நபரோட விஷயத்தினால தான் எங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டுச்சு.
நீங்க யாரை வந்து லைட் ஆஃப் லைஃப்னு சொல்றீங்களோ அவங்க தான் நம்ம வாழ்க்கை இருண்டு போனதுக்கு காரணம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 15 வருட காலமாக நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா பினான்சியல் டிசிஷன்ஸும் இந்த இடத்துல எடுத்தோம். இன்னொன்னு, நீங்க சொல்ற மாதிரி ஒரு வீட்டுல நான் இங்க கிடையாது. ஓகே, அவங்க அம்மா டாமினன்சி அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கொரோனா காலத்துல கூட சில நாட்கள் மட்டும்தான் தாண்டி ஆழ்வார்பேட்டையிலும் ஈசிஆரிலும் உள்ள நம்ம வீட்டில தான் நம்ம மாறி மாறி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் அப்ராட்ல மாஸ்டர்ஸ் முடிச்ச பொண்ணு. ஓகே, அப்படிப்பட்ட நான் வந்துட்டு என்னோட கனவுகளை நான் நோக்கி போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இருப்பதை விட 2 மடங்கு இந்த இடத்துல நான் வந்து செல்வாக்கு பணத்திலையும் செல்வாக்காகவும் புகழ்லையும் நான் 2 மடங்கா இருந்திருப்பேன். பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு காதல், குடும்பம், இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கணும், எல்லாமே உங்களை சார்ந்து மட்டுமே இருந்தனா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னும் குழந்தைங்களை பற்றி வரப்போ அவங்க சில விஷயங்கள் அங்கே பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, குழந்தைங்களை பார்க்க விடலைன்னு சொல்றீங்க. ஓகே, குழந்தைங்க ஃபோன் குழந்தைங்க கிட்ட தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த மெசேஜ் வந்ததோ ஃபோன் அடிச்சதோ கிடையாது. போன வருடத்துல மட்டும் நீங்க வெறும் 4 வாட்டி தான் குழந்தைய பார்த்துருக்கீங்க. குழந்தைய யாரும் இங்க அஸ் அ ஃபாதரா நீங்க வரீங்க அப்படின்னா குழந்தை யாரும் பார்க்க விடாம உங்களை தடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு அதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. இல்ல ஒருவேளை குழந்தைகளை நாங்க பார்க்க விடாம தடுத்திருந்தா நீங்க ஏன் சட்ட ரீதியா போல வெஸ்டேஷன் ரைட் போட்டிருக்கலாம்ல. இப்போ டிவோர்ஸ் போடும்போது குழந்தைங்களை என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, வெஸ்டேஷன் ரைட் போட்டிருக்கலாம்ல. இன்னொன்னு, குழந்தைகள் வந்து உங்களை மீட் பண்றத லைக் நமக்கு பொதுவான இடத்துல மட்டும்தான் குழந்தைங்க விரும்புறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒண்ணு எங்க வீடோ, இல்ல நம்ம இருந்த வீடோ, இல்ல உங்க அப்பா அம்மா இருக்க வீடோ, இல்லைன்னா ஆஃபீஸோ, இங்க தவிர்த்து குழந்தைகளை வேற எங்கேயுமே அவங்க மீட் பண்ண விரும்பல உங்களை. ஆனா நீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த 3வது நபர் வீட்டுக்கு குழந்தைய கூப்பிட்டீங்கன்னா எப்படி குழந்தைங்க வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இன்னொன்று இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனதே எனக்கு தெரியாது, த்ரூ ரிலேட்டிவ் மூலியமா தான் எனக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஆர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆனது எப்போ நீங்க அப்ராட்ல இருந்தப்போ, ஓகே, இருக்கும் போது உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண அந்த இடத்துல ரீச் பண்ணோம். பட் ரீச் பண்ண முடியல. அந்த டைம்ல காருக்கான இன்சூரன்ஸ்க்காக டாக்குமெண்ட் தேவைப்பட்டது. அந்த டாக்குமெண்ட்டை எடுப்பதற்காக நான் ஆஃபீஸ் வந்தப்போ கூட அங்க இருக்க செக்யூரிட்டியால நான் துரத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கும் சொந்தமான இடம் தான் அந்த ஆஃபீஸ். ஏன்னா இப்போ ரவி அவர்கள் லாஸ்ட் டைம்ல அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, எவிக்ஷன் நோட்டீஸ் எல்லாமே அங்க அனுப்பியிருக்காருன்னு. அப்ப எனக்கும் சொந்தமான இடத்துல வந்து நான் என்னையே உள்ள நீங்க அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. கூடவே ஒன்று சொல்லியிருப்பாங்க, சரி நாங்க தான் வந்து அப்பா அம்மாவை பார்க்க விடலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உங்களை கிட்டத்தட்ட ஒரு அடைச்சி வச்சிருந்தோன்ற கான்செப்ட் மாதிரி எல்லாம் அங்க ப்ரொஜெக்ட் ஆச்சு இல்லையா. அப்படி இருக்கும் போது நீங்க இங்க இருந்து போகும்போது முதல்ல யாரை தேடி போயிருக்கணும்? அப்பா அம்மா வீட்டு கதவை தானே தட்டி இருக்கணும். ஏன் அந்த 3வது நம்பர் வீட்டுக்கு போனீங்க? ஓகே, ஒன்று. இன்னொன்று அவர் சொல்லியிருப்பாரு, வெறும் காலோட நான் வெளில வந்தேன், நைட் சூட்டோட நான் வெளியில வந்தேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த இடத்துல 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் தான் வந்தார். இன்னொன்று, அவரை பற்றின விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் எங்கே கண்டுபிடிச்சி குட்டு விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் எல்லாமே இது பிளான் பண்ணி வெளியில் போன ஒரு விஷயம்தான். எல்லாமே நீங்கள் சொல்கிற அலிகேஷன்ஸ், இவ்வளோ அபியூஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காருல, எல்லா அபியூஸும் உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த 15 வருட காலமாக ஏன் நீங்கள் வந்துட்டு நீதியை தேடியோ இல்லை சட்டத்தையோ நீங்கள் ஏன் நாடலை? ஏன் நீங்கள் பண்ணலை? பண்ணியிருக்கணும்ல அப்போவே. இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு சொன்னப்போ ஏன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டு இந்த விஷயங்களுக்கு எல்லாம் சாட்சியங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. நீங்க சொன்ன மாதிரி அப்பாவையும் அம்மாவையும் தேடி போகாம ஹீலரை தேடி போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சா? இன்னொரு விஷயமும் சொல்றாங்களே, பிளான் பண்ணி தான் அவர் வெளியில போனாருன்னும் போது இது முன்னாடி இருந்தே நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் இந்த இடத்துல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அடங்கமறு நாயகனை வந்துட்டு ஒரு பெண் எந்த விதத்துல அடைக்கிட முடியுமா? ஆனா நான் அவுட் ஆஃப் த கோர்ட் 10 years 20 yearsனாலும் நான் குழந்தைங்களுக்காக போராடுவேன். ஏன் அவுட் ஆஃப் த கோர்ட் போராடுறீங்க? இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க நிரூபிச்சுட்டு குழந்தையோட கஸ்டடியை நீங்க எடுத்துக்கலாம்ல. லீகலா பார்த்தா இதுதானே இந்த இடத்துல, அதை அவர் பண்ணிருக்கலாம்ல. ஏன் பண்ணல அப்படிங்கிறது தானே இங்க வந்து கொஸ்டினாவே இருக்கு இந்த இடத்துல. இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கடைசியா விட்ட அறிக்கைக்கு முன்னாடி கெனிஷா அவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சுச்சி அவர்கள் வந்து ஆர்த்தி மேல ஒரு அலிகேஷன்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதையே வந்து கெனிஷா அவர்கள் ஸ்டோரியா போட்டதுக்கு தான் ஆர்த்தி இதை ரிப்ளை பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இதுதான் அதுக்கான காரணமா? ஆர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, முழுக்க ரவி அவர்கள் கொடுத்தாரு இல்லையா ஒரு நோட், பிரஸ் நோட் கொடுத்தாரு இல்லையா, அதனுடைய ஒரு பதிலாக தான் இது பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க ஒன்ஸ் ஃபார் ஆல்னு தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபைனலா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் மீது நம்பிக்கை வைத்திருக்க எல்லாருக்குமே, என் மீது பாசம் காட்டுற என்னோட ஃபேமிலி, உறவினர்கள், மீடியா பீப்புள் எல்லாரோட துணையோட நான் இன்னும் உயர்ந்து நிற்பேன் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபைனலா சொன்ன விஷயமே என்னன்னா, ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன் சொல்லிட்டு, இதற்கு மேல் நான் பேச எதுவும் இல்லை. ஓகே, ஏனென்றால் நான் இன்னும் நீதிமன்றத்தின் சட்டத்தை நம்புகிறேன், எனக்கு நீதி கிடைக்க காத்திருக்கிறேன்
அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண்ணுடைய ஒரு கேரக்டரை தப்பா சொல்றதும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சட்டப்படி குற்றம்? ஆக்சுவலி இப்போ இவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல அமைதியா இருந்தா நானும் அமைதியா கோர்ட் ப்ராசஸ் லீகல் ப்ரொசீடிங்ஸை நோக்கி போயிருப்பேன். பட் வெளியில வந்து ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு தூரம் ஒரு அசாசினேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்க பண்ணதுனால தான் நானும் தள்ளப்பட்டேன்ற மாதிரி தான் இவங்களோட வேர்டிங்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் எதுவுமே பேசல. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த மேரேஜ்ல வந்த காலங்கள் கழித்து தானே அவங்க பேசுறாங்க. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அவங்க எதுவுமே பேசவே இல்லை அந்த இடத்துல. இப்பதானே அவங்க பேசக்கூடிய விஷயத்துல வந்து வந்திருக்காங்க. இவங்களாம் முதல்ல ஆரம்பிக்கல இல்லையா அந்த இடத்துல. ஓகே, ஸோ அவர் தான் அந்த இடத்துல ஆரம்பிச்சதுக்கு ஒரு ரிப்ளையா தான் இவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இவங்க சொல்ற விஷயம் இது நேரடியாக உட்காந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். பார்க்கவே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது இப்படி ரிப்ளை கொடுக்க வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் என்ன போய் மக்கள் கிட்ட செய்யறதுன்னு ஒன்று இருக்கு. ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்ப்ளீட்டா அசாசினேட் பண்ணி அசிங்கப்படுத்துனீங்கன்னா அப்போ உங்க குழந்தைங்களை பத்தி கூட நீங்க யோசிக்கலாம் தானே அர்த்தம் அந்த இடத்துல. இந்த அளவுக்கு காட்டமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது அந்த இடத்துல இல்லையா. ஸோ அதனோட ஒரு ரிப்ளையா தான் இங்க ஆர்த்தி கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு பையனை பார்க்க விடுறதுக்கு வந்து 3வது மனுஷங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு பப்ளிக்கான ஒரு பிளேஸ் வந்துட்டு எதுவுமே சூஸ் பண்ணல. இதை வச்சு அவங்க கோர்ட்ல ஏதாவது லீகலா ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். இங்க எப்படி ஆக போகுது அப்படின்னா, எஸ் டிவோர்ஸ் இருக்கு, டிவோர்ஸ் நடக்குது. ஓகே, இப்போ ஜெயம் ரவி தரப்புல எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டு எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டால் டிவோர்ஸ் கிடைக்கும். இல்ல ஆர்த்தி தரப்புல அவங்க சொன்ன மாதிரி சாட்சியங்கள் இருக்குன்னு எல்லாமே சொல்றாங்க இல்லையா. சோ அவங்க கிட்ட இருக்க சாட்சியங்கள் கொடுக்கப்பட்டு எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டால் இங்க டிவோர்ஸ் கிடைக்காது. அடுத்தது அப்பீல் கான்செப்ட்டுக்கு தான் அவங்க போற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. மன ரீதியா யாருமே யாரையும் சேர்ந்து வாழ நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் லீகல் ப்ரொசீடிங் ஒன்று டிசைட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, தட் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் தான் இந்த இடத்துல. டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? இப்போ தனுஷ் ஐஸ்வர்யாவே எடுத்துக்கிட்டா கூட அந்த இடத்துல ஒருத்தரும் ஒரு ரூபாய் அந்த இடத்துல இது ஆகல. அது மியூச்சுவல் கான்செப்ட்ல போயிடுச்சு. ஓகே, இங்கே வந்து ஜீவனாம்சத்தை நோக்கியான ஒரு விஷயம் இங்கே போல. ஃபர்ஸ்ட் அலிமோனியை நோக்கியோ இல்லை மெயின்டெனன்ஸை நோக்கியோ இது போல. ஓகே, அந்த மாதிரி ஒரு வேலை டிவோர்ஸ் ஆகும் பட்சத்தில் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ண போறாங்களா ரிஜெக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற பொறுத்து தான் அது அமைய போகுது இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது? இந்த இடத்துல ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு. ஏன்னா அக்டோபர் மாதம் தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்திருக்கு. இப்போ மீடியேஷன் போச்சு, அதுக்கப்புறமான ஹியரிங்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான டைம் எடுக்கும் இந்த இடத்துல. ஏன்னா மீடியேஷன் போகும், மீடியேஷனுக்கு அப்புறம் அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ், போட்ட பெட்டிஷனுக்கு வந்து இவங்க கவுண்டர் கொடுக்கணும். கவுண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சப்மிட் பண்ணணும், ஆர்குமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கிராஸ் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. இதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ண போது. இன்னொன்று மியூச்சுவல் டிவோர்ஸ் மாதிரி கண்டெஸ்டட் டிவோர்ஸ் ஆகாது. மியூச்சுவல் டிவோர்ஸ் 2 பேரும் மனமுத்து பிரிகிற ஒரு விஷயம். ஓகே, கண்டெஸ்டட் டிவோர்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, இந்த கண்டெஸ்டட் டிவோர்ஸே ஒரு வருஷம் 1.5 வருஷம் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் மனமொத்து பிரிவாங்க. அது வந்து மியூச்சுவல் டிவோர்ஸா கன்வெர்ட் பண்ணப்படும் அந்த இடத்துல. ஸோ இப்போ மியூச்சுவலுக்கும் இதுக்கும் வேற என்ன வித்தியாசம் இருக்கு மேம்? மியூச்சுவல் டிவோர்ஸ் 6 மாதங்கள் தனித்தனி காலங்கள் இருக்கணும்ன்றதை தாண்டி முன்னாடியே அவங்க எவ்வளவு வருஷம் தனித்தனியா இருந்தாங்கன்றது ஒரு விஷயம் கவுண்ட் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, பட் கண்டெஸ்டட் டிவோர்ஸ் இஸ் சம்திங் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஒருத்தவங்க டிவோர்ஸ் வேணும்ன்றாங்க, ஒருத்தவங்க டிவோர்ஸ் வேணான்னு நிக்கிறாங்க. அப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் அங்க போராட்டம் தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இங்க அலிகேஷன்ஸ் ப்ரூவ் பண்றதான விஷயம். இவரு ஏன் டிவோர்ஸ் கேட்டு நிக்கிறாரு, அதுக்கான ப்ரூஃப் அவர் கொடுக்கணும். இவங்க ஏன் வேணான்னு நிக்கிறாங்கன்ற ஒரு ப்ரூஃப் அவங்க கொடுக்கணும் இல்லையா இந்த இடத்துல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இங்க பார்க்கப்படும்ல. ஸோ இப்போ ஜெயம் ரவி அவர்கள் மேலே தப்பு நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தெரிய வருது. ஸோ இதில் வந்து அவருக்கு என்ன மாதிரியான லீகல் கான்சிக்வன்சஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு வேலை ஓகே இவர் இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி நடந்திருந்தால் அப்படி தான் கொண்டு வரோம். ஓகே, ஏன்னா ரியாலிட்டி என்னன்றது கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வேலை நடந்திருந்தால் ஓகே, ஒரு வேலை இங்கே வந்து இல்லை ஜெயம் ரவி சேர்ந்து வாழணும்னு நிற்கிறார். ஓகே, ஒரு வேலை அவர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாரு அப்படின்னும் போது ஆர்த்தி அவர்கள் அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு இல்லைங்க இவர் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே அவங்க எவிடன்ஸாக எடுக்கலாம். ஸோ இப்போ 100 கோடி லாஸ்ன்னு சொல்லி ஆர்த்தி அவங்களுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜெயம் ரவி அதுக்கான சேலரியும் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயம் ரவி கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த சேலரி வாங்கியிருந்தா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அவங்க அம்மா கிட்ட இருக்கும்ல. ஸோ அதை வச்சு இவங்க கோர்ட்டில் லீகலாக ஏதாவது மூவ் பண்ணலாம்ல. இப்போ வந்துட்டு அவர் அந்த ஒரு பாயிண்ட்டை பெட்டிஷன்ல அலிகேஷனா கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் எனக்கு பிசிக்கல் அபியூஸ், எமோஷனல் அபியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிறைய கொடுத்துருக்காரு இல்லையா அந்த இடத்துல. ஓகே, எக்கனாமிக்கல் அபியூஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. அப்படி இருக்குன்ற மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி என்ன வந்துட்டு வெறும் சைனிங் அத்தாரிட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் அங்கே கொடுத்துருந்தாருன்னா இது எல்லாத்தையும் அவங்க ப்ரூஃபா சப்மிட் பண்ணலாம். கண்டிப்பா நமக்கே தெரியும் ஒரு விஷயம் அவங்க லீகலி பண்ண போறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு 10,000 20,000 கூட நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம். ஸோ ஒரு மூவின்னும் போது கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் பேஸ்ல தான் அங்கே போக போகுது. அப்படின்னும் போது இவங்க சைன் பண்ணது, அவருக்கு பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல. இங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குன்ற மாதிரி தானே அவங்களும் சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. இங்க எப்படி இருக்குன்னா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ற ஒவ்வொன்றுத்துக்கும் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியாகணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாயில சொல்லிட்டு போயிட முடியாது. ஒரு வேளை இவர் இந்த நோட்ல கொடுத்தது தான் பெட்டிஷனா கொடுத்துருக்காருன்னா இவங்க அதுக்கு கவுண்டர்ல கம்ப்ளீட்டா ரிப்ளை கொடுப்பாங்க.
கொடுத்துட்டு என்னென்னலாம் இருக்கோ டினை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான எவிடன்சஸை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த எவிடன்ஸ் வச்சு தான் ஆமாங்க இவர் சொன்ன அலிகேஷன்ஸ் எல்லாமே தவறாக இருக்குது, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னும் போது அங்கே டிவோர்ஸ் கிடைக்காது. இதுதான் நடக்க போகுது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேம், என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ அவர் மேல வந்து இவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸ் எல்லாமே வருது, அவர் அதை எல்லாத்தையுமே பிரிட்டன் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்து நிறைய அலிகேஷன்ஸை தன் ஒய்ஃப் மேலேயே வைக்கிறாரு. ஸோ அதுல வந்து கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ இது எல்லாமே அவருக்கு வந்து பேக் ஸ்டாப் ஆகுச்சு அப்படின்னா லீகலா அவர் என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண வரும்? முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல உறவு உடையும் முதல்ல. ஓகே, அது எப்படி எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்காக என்ன பேசிட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த பையனுக்கா இருந்தாலும் இன்னொரு பையனுக்காக என்ன பேசிட்டியான்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் போகும்போது அங்கே மனங்கள் உடையும் போது தான் நிறைய பிரிவுகள் ஏற்படுது அந்த இடத்துல. ஓகே, ஸ்டில் இவங்க நிற்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா குழந்தைங்களுக்காக வேணும். பிகாஸ் அந்த குழந்தைங்க கண்டிப்பா அந்த எவ்வளோ ஒரு ட்ராமா ஃபேஸ் பண்ணுவாங்க நம்ம ரியல் லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டிவோர்ஸ் ஆன கப்பலோட குழந்தைங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ அதுவும் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எல்லாம் போடும்போது அந்த குழந்தைங்க அதை பார்ப்பாங்க இல்லையா, என்ன இது எப்படி ஆயிடும்னா என்ன அப்பா இப்படி இருக்காரு, அம்மா ஏன் இப்படி சொல்றாருன்னும் போது அப்பான்ற அந்த பந்தமே கொஞ்சம் கொஞ்சமா அங்க கேப் விழ ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு கான்சிக்வன்ஸ்ன்றது இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை. சொந்த உறவே என்னோட ப்ரைடு ஹாப்பினஸ் சொல்லக்கூடிய மகன்களே இந்த இடத்துல பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் ஏற்படுது இல்லை இந்த இடத்துல. ஓகே, அது ஒண்ணு இருக்கு. லீகலா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அடுத்தது இதை காமிச்சு அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் டிவோர்ஸ்ல. ஓகே, ஏன்னா வேற ஒரு பெண்ணுக்காக தான் அவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இங்க வந்து என்னன்னா ஒரு டிவோர்ஸ் வாங்காம இன்னொன்று லீகலி மேரேஜ் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஓகே, பட் ஒரு கைண்ட் ஆஃப் லிவ் இன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது இது எல்லாத்தையும் காமிச்சு டிவோர்ஸ் வேணுன்றவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அந்த இடத்துல. வேணான்றவங்க இதை காமிச்சு அந்த டிவோர்ஸ் இல்லைங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். நான் சொன்ன மாதிரி மனதளவில் யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா அந்த இடத்துல. நீ போய் சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும். பட் ரியலைசிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த தவறெல்லாம் நான் பண்ணிட்டேன் இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ரியலைசிங் ஃபேக்டர் இருக்கும் பட்சத்தில் அவங்களா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி போய் சேரக்கூடிய இவங்களும் இந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, பட் ஜெயம் ரவி அவர்களுக்கு இங்கே கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஃபேமிலிக்குள்ள உறவுகள் உடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கோர்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அதுக்கான ஒரு கண்டெம்ப்டிங் ஃபேக்டர் வந்து அந்த இடத்துல இருக்க தான் போகுது. ஸோ நிச்சயமா யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவர்களுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது. நன்றி. நன்றி.